தமிழ்நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, ரெட்மி நோட் 5 வாங்குறதுக்கான 10 காரணங்கள், தவிர்ப்பதற்கான 10 காரணங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ரெட்மி நோட் 5 தற்போது விற்பனைக்கு வந்துவிட்டது. இதனோட 10 காரணங்கள், மொபைல் வாங்குறதுக்கான 10 காரணங்கள். முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரேட் டிஸ்பிளே. இதனோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5.99 இன்ச், 6 இன்ச்சுக்கு பக்கமாக உங்களுக்கு வந்து இதனுடைய மொபைலோட சைஸ் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 1080x2160 அப்படிங்கிறத வந்து ரெசல்யூஷனில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்ஸ் உடையாமல் இருக்கும். இன்னொன்று மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான ஸ்க்ரீனு. அதாவது 403 ppi, அதாவது பிக்சல் பெர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 403 இருக்கிறதுனால உங்களோட மொபைலோட வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறதுனால கிளாரிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 GHz ஆக்டோகோர் ப்ராசஸரில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3+32GB + 4+64GB அப்படின்னு சொல்லி கிடச்சிட்டு இருக்குது. அடுத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஜியோ 4G சிம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு மேஜர் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குயிக்கான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. இதில் மற்ற மொபைலோட ரெட்மி மொபைலில் எப்போவுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மொபைலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனோட விலைகள் தான். எப்போவுமே ரெட்மி மொபைலில் இந்தியர்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மிக மலிவான விலைகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த மொபைல், இந்த 2 வேரியண்ட்டும் இது பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அடுத்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 4000 mAh பேட்டரியில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அரௌண்ட் உங்களுக்கு 1.5 to 2 days உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் MUI ஸ்கின், MUIயில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டான ஸ்கின்னோட உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு இந்த மொபைலு. ஏன்னா மொபைலு இப்போ இந்த 10 காரணங்களை பார்த்தோம். தவிர்ப்பதற்கான 10 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கிளாரிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வர ரெண்டாவது காரணம், இப்போ வர எல்லா மொபைலும் பார்த்திங்கன்னா டியூயல் கேமராவோடு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ரெட்மி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூயல் கேமரா இல்லாத ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைப்ரிட் ஸ்லாட்டு. ஏன் ரெட்மி மொபைலில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட்டு இல்லாத மொபைல் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை இவங்க மறுபடியும் ஹைப்ரிட் ஸ்லாட்டே கொடுக்கறதுனால இது வந்து பெரிய மைனஸாக எதிர்பார்க்குறோம். அடுத்த ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலை வச்சு நம்ம வந்து 4K வீடியோ வந்து நம்மளை ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது, USB சார்ஜர் மட்டும்தான். இப்போ வந்து வர மொபைல் எல்லாமே டைப் சி சார்ஜர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ரெட்மி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் USB டைப்லேயே கொடுக்குறதுனால டைப் சி கேபிள் இல்லாத ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம். அடுத்த ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12+5 MP கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விவோ, ஓப்போலாம் எடுத்துகிட்டோம்னா அசால்ட்டாக உங்களுக்கு வந்து 20 MP 24, 32 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்குற இந்த சூழ்நிலையில் ரெட்மி 3, 4, 5க்கு அப்புறமும் மறுபடியும் இவங்க அதே 12+5 மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அடுத்த ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண்ட்ராய்டு நவுகட்டில் MIUI ஸ்கின்னில் ஒர்க் பண்ணுது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ வந்துடுச்சு. அடுத்த வெர்ஷனாக பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு P வரப்போகுது. அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0 பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ரிமூவபிள் பேட்டரி. இப்போ வர மொபைல் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிமூவபிள் பேட்டரியாக தான் வருது. ஆனால் ரெட்மி மொபைல் தொடர்ந்து நான் ரிமூவபிள் பேட்டரியை கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. அடுத்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட்மி மொபைல்லேருந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி மொபைல்னு சொல்கிறதுக்கு புதுசாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு புதுசாக எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இது வந்து கொடுக்க கிடையாது. ரெட்மி 3, 4, 5க்கு அப்புறம் எந்த ஒரு நியூ சேஞ்சஸுமே கிடையாது. ரெட்மி மொபைல் அப்படின்னாவே இந்தியர்களுக்கு வந்து ரொம்பவே பிரியமான மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்தளவுக்கு சேல்ஸும் ஆகிட்டுருக்கு. என்னதான் நம்மளுக்கு மொபைல் இந்த இவ்வளோ நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கிற மொபைலு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே, அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த மொபைலை பற்றின கருத்துக்களை நீங்கள் உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லை ட்விட்டர் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் நெக்ஸ்ட் சேனல்.